ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிட்ரஸ் சைலன்சஸ். இன்றைக்கி நாம் கட்டில் ஃபிஷ் ஒரு ஒரு மஸ்திக்கு ஒரு பெப்பர் போட்டு பண்ணுறது நம்ம பார்க்கலாம். கட்டில் ஃபிஷ்ஷில் நம்ம கொஞ்சம் பெப்பர் போட்டு ஒரு பெப்பர் ரோஸ்ட்னு கூட அதை சொல்லலாம். ஸோ அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஒரு 2 ஆனியனை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் 2 எண்ணத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ ஆட் பண்ணிடுறேன். கட்டில் ஃபிஷ் வேறு, ஸ்குவிட்டு வேறு. ஸ்குவிட்டை விடைக்கும் கட்டில் ஃபிஷ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இதை நாம் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா சாட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. கட்டில் ஃபிஷ்க்கு தமிழில் வந்து கள்ளன் கனவா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் கனவா தான், பட் கள்ளன் கனவான்னு சொல்லுவாங்க. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும் ஆனியன். இப்போ அந்த ஆனியனில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிடலாம். இவ்வளோ மஞ்சள். மீன்வைல் நான் இந்த கனவாவை நல்லா இப்போ வேக வச்சிட்ருக்கேன். வெறும் தண்ணியும் மஞ்சத்தூளும் உப்பும். அந்த கனவா கூட கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அதில் உப்பு போட்டிருக்கேன். இவ்வளவு தான் போட்டு அதை நான் இப்போ வேக வச்சுருக்கேன். அது தண்ணியோடு தான் இருக்குது. அது தண்ணியோடய நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். நம்ம இதிலேருந்து அப்புறம் அதை இவாப்ரேட் ஆக விட்டுக்கலாம். இப்போதைக்கு தண்ணியோடு தான் இருக்குது, அப்படியே நாம் சேர்த்துக்கலாம். ஆனியன் இன்னும் கொஞ்சம் சாட் ஆகிடட்டும். இப்போ இதில் நாம் கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள். திருப்பி நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், அதை 2வது ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக ஒரு 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ கொஞ்சமாக போதும். இனி திருப்பி நாம் தண்ணியெல்லாம் நல்லா இவாப்ரேட் ஆகி நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் இப்போ நாம் வேக வச்ச கனவாவை
நம்ம அந்த கட்டில் ஃபிஷ்ஷை உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் வேக வைக்கும்போது வேறு ஒன்றும் ஆட் பண்ணல, மஞ்சத்தூளும் உப்பு மட்டும்தான் போட்டு அதை வேக வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அது இப்படி தான் இருக்குது. மஞ்சத்தூள் போட்டதுனால மஞ்சள் கலரில் இருக்குது. உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியோடய தான் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். தண்ணியை நாம் இங்கே இவாப்ரேட் பண்ண விட்டுடலாம். சில பேர் குக்கரில் வேக வைக்கிறாங்க. நான் குக்கரில் தான் வேக வைக்கல. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டேன். மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் குக்கர்லேயும் அதை வேக வைக்கலாம். குக்கரில் வேக வச்சா இன்னுமே ஃபாஸ்ட்டாக அது ரெடி ஆகிடும். எனக்கு என்னமோ குக்கரில் வைக்க ரொம்ப இஷ்டப்படலை, அதனால நான் வைக்கல. குக்கர்லேயும் நீங்கள் வச்சா ஈஸியாக வந்துடும். இது ஸ்குவிட்டை விடைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸ்குவிட் இல்லை, இது ஸ்குவிட்டு தான். ஒரு டைப் ஆஃப் ஸ்குவிட்டுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அந்த அளவு இன்டெப்த்தாக தெரியல, பட் கட்டில் ஃபிஷ்ஷுன்னு மட்டும் தெரியும் இது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணி இவாப்ரேட் ஆகிறது வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வேலை குயிக்காக முடிஞ்சிடும். ஸோ தண்ணி இவாப்ரேட் ஆகிறது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த தண்ணியை நம்ம விட்டுட்டு குக் பண்ணோம்னா டேஸ்ட்டே இருக்காது. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இந்த தண்ணி நல்லா இவாப்ரேட் ஆகட்டும். ஸோ இது இப்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு தண்ணி இவாப்ரேட் ஆகிடும். ஏன்னா நான் ஒரு பரந்த பேனில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக ஆகிடும். உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் அந்த காயை வேக வைக்கும்போது இந்த கட்டில் ஃபிஷ்ஷை வேக வைக்கும்போதே நான் உப்பு ஆட் பண்ணனால நம்ம பார்த்து ஆட் பண்ணால் போதும். உப்பு இப்போ கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். இனி நாம் மஞ்சத்தூள் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். மஞ்சத்தூள் ஆல்ரெடி இனஃப் ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் கூடயும் ஒரு டைம் நாம் ஆட் பண்ணியிருக்கோம். அண்டு கட்டில் ஃபிஷ்ஷை முதல்ல வேக வைக்கிறதுக்கும் நாம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இனி நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ண வேண்டியது கிடையாது.
இப்போ இந்த டைமில் நான் ஒரு 10 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. நீங்கள் காரத்தை உங்களுக்கு ரொம்ப காரம்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா பச்சை மிளகாவை கம்மி பண்ணிக்கோங்க. 5 பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஒரு 10 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன். அதை இப்போ நாம் இது கூட ஆட் பண்ணிடலாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. தண்ணி பாதிக்கு பாதி இவாப்ரேட் ஆகிடுச்சு. பட் இன்னுமே இருக்குது. அது மட்டும் இன்னும் கொஞ்சம் இவாப்ரேட் ஆகிடட்டும். இப்போ நாம் இனி 2 பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒன்று பெப்பர் பவுடர், இன்னொன்று சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை பவுடர் பண்ணி வச்சது. ஸோ அந்த 2 பவுடர் தான் நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம கட்லட் ஃபிஷ்ஷை ஃபஸ்ட்டே வேக வச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கலை. பெப்பர் தூள் அண்டு மஞ்சத்தூள் அண்டு நமக்கு ஃபெனல் பவுடர் அல்லது பெருஞ்சீரக பொடின்னு சொல்கிறாங்க, சோம்பு பொடி, அதுதான். அவ்வளோதான் சேர்க்க போகிறோம். அதுவும் சோம்பு பொடி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்க்குவோம். பெப்பர் நமக்கு காரத்துக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நம்ம இந்த ஸ்டேஜில் மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். இல்லை ரொம்ப ட்ரையாக வேணும்னு ஃபீல் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் இவாப்ரேட் பண்ண விட்டுடலாம். டிபெண்ட்ஸ், உங்களோட இஷ்டம்தான். இப்போவே தண்ணி ஆல்மோஸ்ட் வற்றியாச்சு. ஸோ மசாலா கொஞ்சம் எங்களுக்கு வெட்டாக இருக்கட்டும்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த டைம்லேயே நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இப்போ நான் கொஞ்சம் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அண்ட் சோம்பு பொடியும் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுறேன். அதை விடைக்கும் குறைவாக தான் ஆட் பண்ணுவேன். ரொம்ப சின்ன ஸ்பூன் இது, அதுக்கு 2 ஆட் பண்ணுறேன். கொஞ்சோண்டு வேணால் போடுவேன், அதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துடுங்க. உங்களுக்கு காரம் இன்னும் வேணுங்கிறவங்க பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நாம் சில்லி பவுடரோ கொரியாண்டர் பவுடரோ ஆட் பண்ண மாட்டோம். காரம் போதும்னு ஃபீல் பண்ணுறவங்க பச்சை மிளகாய் அண்ட் பெப்பர், மிளகு பொடி ரெண்டையுமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் உப்பு எகெயின் செக் பண்ணிக்கோங்க, உப்பு எப்படி இருக்குன்னு. எனக்கு உப்பு கரெக்டாக தான் இருக்குது. கட்லட் ஃபிஷ்க்குள்ளே இருக்கான்னு பிடிச்சிருக்கா உப்புன்னு சொல்லி ஒரு கட்லட் ஃபிஷ் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் தெரியும் உள்ளே பிடிச்சிருக்கா, கட்லட் ஃபிஷ்க்கு உள்ளே பிடிச்சிருக்கான்னு சாப்பிட்டு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போ நான் கொஞ்சம் சிம்மில் போடுவேன். இவ்வளோ நேரம் ஹை ஃப்ளேமில் போட்டிருந்தேன். கொஞ்சம் சிம்மில் இருந்து இவாப்ரேட் ஆகட்டும்.
கட்டில் ஃபிஷ் வரைக்குமே நல்லா உப்பு பிடிச்சிருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்லேருந்தே இந்த ரெசிபிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இன்னும் ஒரே ஒரு டீஸ்பூன் நான் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். அண்ட் கொஞ்சோண்டு உப்பு, இவ்வளோதான். கொஞ்சமாக வேண்டாம், அவ்வளோதான், இதுக்கு மேலே வேண்டாம். ஸோ இதெல்லாம் இன்னொரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட கட்டில் ஃபிஷ் ரோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இந்த ஆயிலில் நல்லா அது ரோஸ்ட் ஆகட்டும். நான் வேணும்னே ரொம்ப ட்ரையாக பண்ணலை. கொஞ்சம் வெட்டாக தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் ரைஸ் கூட வச்சு சாப்பிடுவோம். உங்களுக்கு இன்னுமே ட்ரையாக வேணும்னா நீங்கள் இன்னுமே கொஞ்சம் இவாப்ரேட் பண்ண விட்டுட்டு திருப்பி ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு கொஞ்சம் வெட்டாக இருக்கட்டும்னு சொல்லி நான் இந்த ஸ்டேஜில் இப்படி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் நான். உங்களுக்கு வேண்டான்னு தண்ணி வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் இவாப்ரேட் பண்ண விட்டுருங்க. கொஞ்ச நேரம் ரோஸ்ட் ஆனால் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த ஆயிலில் நல்லா அது இருக்கட்டும். ரெண்டுமே நல்லாயிருக்கும், ஸ்குவிட்டுமே நல்லாயிருக்கும், கட்டில் ஃபிஷ்ஷும் நல்லாயிருக்கும். இதுவும் ட்ரை பண்ணுங்கள். எப்போவும் நீங்கள் ஸ்குவிட் அடிக்கடி வாங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். பட் இதுவும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதோடு நம்ம முடிச்சுக்கலாம். போதும் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஆஃப் பண்ணிவிடுவேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கட்டில் ஃபிஷ் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதுங்க. ரைஸோடு வச்சு சாப்பிடலாம். அண்ட் சப்பாத்திக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி, ஃபுல்கா, ரொட்டி, ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். அண்ட் ரைஸ் கூட நல்ல காம்பினேஷன் இது. ஸோ கண்டிப்பாக இந்த கட்டில் ஃபிஷ் பெப்பர் ரோஸ்ட்டை மிஸ் பண்ணாதுங்க. இது வந்து கள்ளன் கனவான்னு சொல்கிறாங்க இன் தமிழ். ஸோ நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும் அது என்னென்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்களே பார்த்தீங்க, 3 மசாலா தான், வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ சிம்பிளான மசாலா போட்டு டெலிஷியஸாக பண்ணியிருக்கோம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.